வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சாய் வித் சித்ரா. உங்களுக்கான காட்சியை பற்றி சொன்ன உடனே இந்த காட்சியில் இப்படி நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துருவீங்க. அது பல சமயம் சர்ப்ரைஸ் தான் சார். நம்ம டயலாக் படிச்சுட்டு போவோம் சார். இப்போ டைரக்டர் இருந்து ஒரு சீனை சொல்லிட்டாருன்னா நமக்கு ஆக்சுவலாக டைரக்டரோட மூடு என்னன்னு தெரிஞ்சு சார். வெறும் சீன் பேப்பர் படிச்சுட்டு போனோன்னா நமக்கு அந்த மூடு வந்து நம்ம ஒரு ஃபார்மில் இருப்போம், அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும், அதோட கட்டிங் பாயிண்ட்டு இல்லை எல்லாம் வேறு இடத்துல இருக்கும். அதனால் மோஸ்ட்லி டைரக்டர் சீனை சொல்லிட்டாருன்னா சூப்பர். இல்லாட்டி அங்கே போயிட்டு நான் படிச்சுட்டு போயிட்டு இது எப்படி சார்ன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அப்போது அது புரிஞ்சிடும். ஸோ அப்புறம் அதுக்குள்ளே என்ன பண்ணுறோங்கிறது நம்ம முடிவெடுக்கணும். நமக்கு தெரியாது சீனோட கோரியோகிராஃப் எப்படி இருக்குது, அவர் என்ன விஷன் வச்சுருக்காரு நமக்கு தெரியாது. அதனால் படித்து தான் போக முடியும். டயலாகே சில சமயம் நமக்கு இதுக்கு போல இது இருக்கலாமே அது இருக்கலாமேன்னு தோணும். இப்போ அங்கே போய் அவர் சீன் கோரியோகிராஃப் பண்ணும்போது அது கரெக்ட், அவங்க எழுதுனது தான் கரெக்டாக இருக்கும். அவங்க படம் அவங்க பேச்சை கேட்குறது தான் வேலை, அவங்க ஓகே சொல்கிற வரைக்கும் நடிக்கிறது தான் வேலை. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி தான் வேலை செய்யணும் ஒழிய மற்றபடி. ஏன்னா ஒரு படத்தோட விஷன் வந்து எங்கே தொடங்கி எங்கே முடியுது, எதுக்கப்புறம் எந்த சீனை எங்கே கட் பண்ணுறோம் எங்கே ஓப்பன் பண்ணுறோங்கிறதுலாம் அவங்களோட மைண்டில் இருக்கிற ஒரு படம். எங்கே மியூசிக் போட போகிறோம், ஷார்ட் எப்படி இருக்க போகுது, எங்கே நடக்க போதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதற்கும் எனக்கு அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது தான் ஆஸ் அன் ஆக்டர் என்னோடய வேலை. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தோணுது, என்ன மைண்டில் வச்சுன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கேள்வி கேட்டு புரிஞ்சு பண்ண முடியும். எனக்கு எதாவது இம்ப்ரூவைசேஷனாக தோணுச்சுன்னா அவங்க சொல்லுவேன், இது மாதிரி தோணுது சார் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு அது சரின்னு படத்தை வச்சுருப்பாங்க, சரியில்லாத விளக்கம் சொல்லுவாங்க. அந்த விளக்கத்தின் மூலமாக ஒரு டிஸ்கஷன் நடக்குதுல்ல, அதில் என் டேரக்டர் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அதுதான். மற்றபடி அதுக்கு தான் போகிறது இல்லை. ஆஸ் அ டேரக்டர் அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க நடித்து காட்டணும்னு விரும்புவீங்களா நீங்கள்? எனக்கு அதில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அவங்க பண்ணும்போது இப்போ நம்ம பண்ணும்போது சரியில்லை அப்படின்னா அவங்க சொல்லும்போது திரும்பி ட்ரை பண்ணுறோம். சரியில்லை அப்படின்னா அவங்க பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும். இல்லை எடுத்துன்னு அவங்க பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அது எல்லாமே அது சார் அவங்க நடித்து காமிச்சாலும் அவங்க சொன்னாலும் எல்லாமே என்னென்னா நான் என்ன எழுதியிருக்கேன் எடுக்க போகிறேங்கிறத அவங்க என்னை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அது நடித்து காமிச்சாலும் ஒன்று தான், சொன்னாலும் ஒன்று தான். அது ஒரு டிஸ்கஸ் பண்ணி நடக்கிற ஒரு வேலை. இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு நடக்கும். உங்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு சில தோல்விகளுக்கு பின்னால் நீங்கள் பண்ண படம் தான் நானும் ரவுடி தான். ஆக்சுவலாக அந்த படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அது அப்படியா? ஆமாம். ஏன்னா அது அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பெக்யூலரான ஒரு கேரக்டர். அவன் ஒன்று நினச்சி பண்ணிருப்பான், வேற ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க. அது ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வாரம் ஆச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு. விக்னேஷ் சொல்லும்போது சூப்பராக இருந்தது. அவன் சூப்பராக கதை சொல்லுவான். விக்னேஷ் ரொம்ப நல்லா சொல்லுவான் கதை. சொல்லும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் வந்து விக்கி எழுது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக ஒரு இடத்துல இருந்து அவ்வளோ டார்க் ஹியூமர்லாம் பண்ண முடியுங்கிறதுலாம் வந்து அப்புறம் ஒரு எமோஷனு அடுத்து ஹியூமரு மாறி மாறி வரும். நான் டப்பிங் இப்போ தான் அதை பார்த்து விக்கி எப்படி விக்கி இது எழுதுனேன் ஆச்சரியமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். விக்கி வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. நீங்கள் இதுதான் ஃபைனல் இருக்குது. கரெக்ட். இப்போ ஸ்கிரிப்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும், ஆனால் வந்து அதை அவன் பேசிக்காக வச்சுப்பாப்புல. அதை வச்சுக்கிட்டு அதை இப்போ எனக்கு காத்தோக்குள்ள 2 காதல் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அம்மா இறந்து போயிட்டாங்க போல் இருக்கும், திருப்பி அம்மா இல்லையேன்னு வயிற்றில் படுத்தோடனே அம்மா கண்ணு முழிக்கிறது இருக்கு இல்லையா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இவ்வளோ நாள் தான் முட்டாள்தனமாக இருந்து சொல்லிவிட்டு அது ஏன்னா எனக்கு டீயில் உப்பு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுலாம் கில்லாடி. இது எனக்கும் நயனுக்கும் சாமுக்கும் ஒரு சண்டை வரும். அந்த பெரிய லென்த்தி ஷாட் ஒன்று வரும். எனக்கு ரஜினிக்கும் பிடிக்கும், கமலும் பிடிக்கும், மம்முட்டியும் பிடிக்கும், மோகன்லால் பிடிக்கும், இட்லியும் பிடிக்கும், தோசையும் பிடிக்கும்னு ஒரு பெரிய டைலாக். இந்த மாதிரி எழுதுறதுல வந்து சூப்பராக எழுதுவாப்பில். நிறைய இடம் இருக்குது அந்த படத்தில். இன்டர்வல் பிளாக் டைலாக்லாம் அந்த காத்தாக்குள்ள 2 காலை வந்து கிட்டத்தட்ட படித்து நான் ரிஹர்சல் பார்த்து ரெடியாகி நடிச்சிட்டேன். நடித்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாப்புலன்னா, சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், இது விஜய் சேதுபதி இது பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும் சார், அப்படி தான் சார் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. வேறு எதாவது பண்ணுங்க சார் சொல்லிட்டேன். அப்புறம் திரும்பி இன்னொரு 1 hour டைம் எடுத்து திரும்பி அதை உட்காந்து அப்புறம் ஃபஸ்ட் நைட் 2 பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்க 2 பேரும் வச்சு அப்புறம் திரும்பி வேறு ஒரு ரிஹர்சல் பார்த்து திரும்பி ட்ரை பண்ண போது அப்புறம் வந்து பாராட்டினேன், இப்போ தான் சார் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா இடத்துல அவன் ரைட்டும் ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம். அவன் ஐடியாஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அது? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எடுக்கிற
மெனக்கெடல் தான் நினைக்கிறேன். அதுதான் முக்கியம். அப்புறம் எனக்கு என் வேலை மேலே பெரிய மரியாதை இருக்குது. எந்த சூழ்நிலையும் எனக்கு அது வந்து அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டது. எவ்வளோ உடம்பு சரியில்லையோ இல்லை என்ன முடியலன்னா கூட இல்லை முடியலன்னா சொல்லிவிடுவேன் நான். அது ஒப்பேற்றுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது வரைக்கும் நான் எடுத்துக்க நான் ஒப்பேற்றினதே இல்லை. நிறைய பேர் பேசியிருப்பாங்க எனக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோதான் அவள் ஜெயிச்சிருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு பலமுறை சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு கூட இருக்கிறவங்க யாராவது என்ன வந்து இந்த மாதிரி பேசுனாங்க இல்லை எதாவது சொன்னாங்க அப்படின்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஏதாவது யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படின்லாம் பேசும்போது நான் சொன்னேன், நமக்கு தொழில் மேலே மரியாதையும் பற்றும் இருக்கிற வரைக்கும், பொறுப்பு இருக்கிற வரைக்கும் வேறு யாரும் நம்மளை தூக்கி வெளிப்படும்போது என்றைக்கு அது போதோ அன்றைக்கி முடிவு எடுத்துக்க வேண்டியதான் நமக்கு அதோட முடியுது அப்படிங்கிறது. மெல்ல மெல்ல வெளியே போகிற வரைக்கும் இவ்வளோ தான் எனக்கு இருக்கிற நம்பிக்கை. எனக்கு என்றைக்கு வரைக்கும் இருக்குதோ எனக்கு என்றைக்கு வரைக்கும் என் தொழில் மேலே மரியாதையும் பொறுப்பும் இருக்குதோ அது வரைக்கும் நான் சர்வே ஆகிடும். அதை நான் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டேன். பொறுப்புலாம் வேலை செய்கிறேன்னா அன்னிலேருந்து எனக்கு தேய்பறை தான் அப்படின்னு தெரியும். இல்லை, உங்களுடைய இந்த புரிதலை தாண்டி உங்களோட நல்ல நடிகனாக்கிறதுல வேறு யார் யாருக்கெல்லாம் முக்கியமாக பங்கு இருக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க சார். முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் இப்போ நீங்கள் மணிகண்டன் சொல்லலாம், சீனு சார் சொல்லலாம், ஜனாவை சொல்லலாம், குமாராஜா சார் சொல்லலாம், வெற்றி சாரை சொல்லலாம். இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கோகுல் சாரை சொல்லலாம், பாலாஜி, இது மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் எடுத்திருக்கேன். வாய்ப்பு தேடும்போது நிறைய அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் சொல்லலாம். இப்படி எல்லாருக்கிட்டேருந்து சிஜே பாஸ்கர் சார் சொல்லலாம். எனக்கு முதல்ல சீரியலில் வாய்ப்பு கொடுத்தது அவர் தான். யாருமே நம்பாத போது அவர் இப்போ வந்து சீரியல் பண்ணுவோம் உடம்பு சரியில்லாமல் விஜய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க. விஜயா கார்டன் சைடில் போனப்போ வந்து சொன்னார், கண்ணும் சிரிப்பு நல்லா இருக்குடா, உணர்ந்து நடித்தா நீ ஒரு நாள் பெரிய ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் எனக்கு அது பெரிய வரமாக தான் இருந்தது. சீரியல் எல்லாம் நல்லா நடிச்சிட்ருப்பாங்க, எங்களுக்கு வராது வேறு. அப்போ அவர் சொல்லார், உனக்கு ரியாக்ஷன் தான் என்னன்னு தெரில, இந்த அவங்க நடிக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க நடிக்கிறத பார்க்க சொல்லுவார். ஒரு வாரம் வந்து சொல்லுவார், உனக்கு ஷூட்டிங் தள்ளி வரனால உனக்கு இப்படி இருக்குது, இல்லை கதையை ஓ மேலே திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் மொத்தமாக கதையை ஏன் மேலே திருப்பினாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் தான். அந்த ஒரு வாரம் என்னை வந்து நிறைய என்னை மாற்றிச்சது. நான் கூத்துப்பட்டில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டதை இந்த 8 மாதம் சீரியல் வந்து எனக்கு பெரிய ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேரில் யாரோ ஒருத்தர் ஏதோ சின்ன வேலை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. எனக்கு அந்த கீவேர்ட்ஸ் இருக்குல்ல சார், அது கீவேர்ட்ஸு மூமெண்ட்லாம் வந்து என் மைண்டில் அப்படி ஸ்டோர் ஆகிடுது. ஏன்னா மனசு அதை தான் தேடிக்கிட்டே இருக்கும். வேறு வித கற்பனைகள் அது இருந்ததில்லை. அதனால் இது சார்ந்து தேடிகிட்டே இருக்கனால யாராவது எதாவது அப்படி பேசுனாங்க அப்படின்னா அது எதனால் பேசுனாங்கன்னா அதை பற்றின ஆராய்ச்சிலேயே நிறையா போயிடும். அதனால் அது மறக்காது. நிறைய மூமெண்ட் அது மாதிரி மறக்காது. நிறையா இருக்குது மைண்டில் இன்னும் இருக்கும். உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு பிறகு சிஜே பாஸ்கர் எப்போது சந்திச்சிங்களா? சமீபத்தில் வந்தார். அவர் சமீபத்தில் வந்து சார் வந்தார். அவர் பையனுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தார். நான் என் சேரில் நான் எனக்கு வழக்கமாக என் சேரு டேபிள் போடுவோம். இல்லை சார் நீங்கள் உட்காருங்க சார்ன்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சு தான் அவர்கிட்ட பேசினேன். நான் பேசி எனக்கு ரொம்ப அவருக்கு பெரிய சந்தோஷம் நான் இங்கே இருக்கிறதுல பார்த்து. அப்புறம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். நீங்கள் யாருடைய நடிப்பையாவது பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அதில் நிறைய பேர் இருக்காங்க சார். சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லேருந்து எனக்கு ரங்கராவ் சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கமல் சார், ரஜினி சார், சத்யராஜ் சார் பிடிக்கும், பிரபு சார் பிடிக்கும், கார்த்தி சார் பிடிக்கும். எக்கச்சக்கமான பேர். மனோரமா ஆச்சி ரொம்ப பிடிக்கும், சாவித்திரி அம்மா ரொம்ப பிடிக்கும், குஷ்பு மேடம் ரொம்ப பிடிக்கும். அவங்க சூப்பராக காரி பண்ணுவாங்க. கௌதம் மேடம், ரேவதி மேடம், கவுண்டமணி செந்தில் சார், வடிவேல் சார், தங்கவேல் சார், காக்கா ராதாகிருஷ்ணன் சார், நாசர் சார், எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க சார். ஒருத்தரும் சில வேலைகளை செஞ்சுருப்போம். இப்போ இந்த தில்லானா போனாமல்ல ட்ரெயினில் போகிற சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ரா செம்ம சீனு. அப்போ அந்த ட்ரெயினில் திடீர்னு லைட்லாம் அமர்த்து அவங்க 2 பேருக்குள்ள கண்ணிலே பேசிப்பாங்க. பத்மி மேடமும் சிவாஜி சாரும். திடீர்னு லைட்டை பொண்ணு கருணாநிதி சார் மேலே படுத்து டப்புன்னு எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எனக்கு அந்த சீனு நான் திரும்பி கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்கும்போது வந்து அந்த ட்ரெயினில் ஏறும்போதில் மற்ற லைட்லாம் ஆஃப் பண்ணி அந்த ரொமான்டிக்காக ஒரு மூடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பிரமாதமாக இருக்குது. அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த படத்தை பற்றி நான் பேசுவேன். நான் பார்த்துட்டு படத்தில் ஒரு 4-5 வில்லன் வருவாங்க. ஆனால் நாகேஷ் சார் தான் பெரிய வில்லன். அதோட பெரிய வில்லன் யாருன்னா சிவாஜி சாரோட ஈகோ. அது ஃபஸ்ட்டு சீனில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவரோட ஈகோ உச்சத்தில் இருக்கும்போது அந்த நர்ஸ் வந்து அவர் அது தட்டி விட்டு போயிடுவாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு வந்து தட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த சீன் பியூட்டிஃபுல் சீனு. அது செம்ம சீனு. எனக்கு அது பிடிக்கும். ராஜபாட் ரங்கத்தில் பிடிக்கும். 1001 வந்து எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த படம். இது மாதிரி நிறையா இருக்குது. முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் நடிக்க வந்ததுக்கப்புறம்
இந்த படங்களை வந்து வேர்ல்டு சினிமாலாம் பார்த்துட்டு இருக்கும்போதில் அப்புறம் நம்ம ஊர் படங்களை பார்க்கும்போது நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லி அவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க. முதல் மரியாதை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச படம் முதல் மரியாதை. எத்தனை முறை பார்த்தேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது. அது ஒன் ஆஃப் த கல்ட்டு தான் அந்த படம் வந்து. செம்ம படம் அது, செம்ம படம் அது. முள்ளு மலரும் ரொம்ப செம்ம படம். அது இன்னொரு ரஜினி கதையிலே ஒரு முக்கியமான படம். நான் மகேந்திர சாரை போய் பார்த்தேன். நான் 2-3 டைரக்டர்ஸ் போய் பார்த்தேன். எனக்கு பார்க்க ஆசை இருந்தது. மகேந்திர சார் பார்த்தேன், கேபி சார் பார்த்தேன், தில்லோக் சுந்தர் சார் பார்த்தேன். அப்போது அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அவருக்கு நடுவில் ஏதோ மெமரி லாஸ் ஆகிருக்கு. ஏவிஎம் சரவணன் சாரை யாரும் சொல்லியிருக்காங்க, இதை வச்சு ஒரு படம் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் பக்கம் தான் வந்தது. 2013-14 எப்போ தெரியல. அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஈஸியாக எல்லாம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவர் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் எனக்கு பாபுன்னு நினைக்கிறேன், அந்த இதோ என்ன தெய்வம் பாட்டு, பாபு தானே சார், அந்த படத்தோட கதையை சொன்னார். சூப்பராக சொன்னார். அப்புறம் இன்னொரு படத்தோட கதையை சொன்னார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வரம் சார் எனக்குன்னு. சிவாஜி சார் மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டர் நடித்து உங்களை மாதிரி பெரிய மனுஷன் டைரக்ட் பண்ணி அந்த கதையை பல வருஷம் கழித்து அதே இயக்குனர் வந்து ஒரு ஹீரோக்கு சொல்கிறாருன்னா எனக்கு இதோட என்ன வேணும் சார் சினிமாவில். ரொம்ப ரொம்ப வச்சு அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அவர் கதை சொல்லி முடிச்சுனேன். சார் எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்குற மாதிரி இருக்கு சார். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. கேபி சார் நான் கூப்பிட்டு விட்டாங்க. 2-3 மேடைகளில் சந்திச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப பெரிய மனுஷன், மரியாதைக்கு நான் போய் பேசுறது ரொம்ப கூச்சிருப்பேன், தயக்கத்தில் இருந்தேன். அப்புறம் கேபி சார் கூப்பிட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் வீடு பாரன் ரோடு அப்பார்ட்மெண்ட். ஆமாம், அதான் வீடு இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. அப்பார்ட்மெண்ட்டில் போய் நான் அவரை பார்த்தேன். நான் 2 பேரும் ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஒன்றா பேசியிருந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு என்னால் இப்போ தேட்டரில் போய் பார்க்க முடியல, சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இதை பற்றி கேள்விப்பட்டேன். எனக்கு அவர் கேள்விப்பட்டிருக்கிறதே எனக்கு பெரிய இதுவாக இருந்தது. ரொம்ப நேரம் பேசினேன். எனக்கு அவருடைய படங்கள்லாம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும், எதிர்நீச்சல் பற்றிலாம் பேசியிருந்தாங்க. அப்புறம் மகேந்திரன் சார் பார்க்கும்போது நானும் கோகுல் சார் தான் போனோம், பாலகுமார் டைரக்டர். இப்போ கோகுல் சார் வந்து சார் உங்கள் நேரேஷன் ரொம்ப நல்லா இருக்குமாமே, ஒரு நேரேஷன் ஏதாவது ஒரு நேரேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது அவர் ஒரு படித்த சிறுகதையை சொன்னார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பராக நிறைப்பார், செம்மையாக நிறைவு பண்ணார். வேறு சார் வீட்டுக்கு போனேன், நான் டீனரில் போனேன். நான் அப்போ நான் முதல் மரியாதை பற்றி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த படத்தில் அந்த சீன்ஸ்லாம் வந்து எனக்கு அந்த எஸ்பெஷலி சில கீ சீன்ஸில் வந்து அந்த மழை பெய்யும்போது ராதா மேடம் சிவாஜி சார் இருப்பாங்க. ஸோ நாங்கள் இன்டிமேட் ஆகிறதுக்கான அத்தனை சாத்தியம் இருக்கிற ஒரு இடத்துல இந்த பெரிய ஆள் குழந்தையாகவும் அவங்க தாயாகவும் மாறின அந்த சீன் தான் சார் இந்த மொத்த படத்தையும் வந்து பரிசுத்தமாக மாற்றிருச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய மற்ற எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தது போல் இவங்களுக்குள்ளே அது நடந்துருமோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இல்லை அவர் மிஸ் பண்ணுறது வந்து இன்னமும் அந்த குழந்தைக்குள்ள அந்த குழந்தை ஒரு தாயை தேடிட்டே இருக்குங்கிறது அது ரொம்ப ஒரு பரிசுத்தமான அன்பு தான். பரிசுத்தமான அன்பு அது. ஏன்னா அதுக்கு அந்த சுச்சுவேஷன் அப்படி க்ரியேட் பண்ணது நல்லது. எனக்கு அந்த கல் தூக்கும்போது அவர் ஒரு க்யூட் ஒன்று பண்ணுவார், சிவாஜி சார் பண்ணுவார். ஒரு முறையாக அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ராதா மேடம் பார்த்தோன்னா வெக்கப்பட்டு போவாங்க, அப்படி ஆச்சரியம் பார்ப்பாங்க. 2 பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் மெல்ல ஃபார்ம் ஆகிட்டு வரும். அது அந்த பூங்காட்டு திரும்ப பாட்டில் வந்து கடைசியில் சேர்றது ராஜா சார் பாட்டு, சத்யராஜ் சார் கொண்டதுக்கப்புறம் அவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறது இல்லை மனப்பாடமாக வச்சுருக்கீங்க. இல்லை சார், செம்ம சீன் சார். அவங்க வந்து சிவாஜி சாரோட பொண்ணாக இருக்கிறவங்க வந்து அவருக்கு பிறக்கலாம் தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சு சண்டையில் தெரிஞ்சிடும். அப்போ எனக்கு ஒரு வரம் வேணுப்பான்னு சொல்லி வரத்தை கேட்காம கொடுப்பாப்புல. அருணாக் வரம் கேட்டால் என்ன வரம் தான் கேட்டுப்பேன். நம்ம இது வரைக்கும் வரம் வேணும்னா என்னன்னு சொல்லுன்னு தான் கேட்டு பழக்கம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படியே தூக்கி மேலே நிப்பாட்டும். வடிவுக்கரசி மேடம் நான் வந்து பிச்சிருப்பாங்க அந்த. ஸோ அதனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த படத்தில் இருக்கிற அந்த ஊர், அப்புறம் நான் நம்ம ஊர்னு நினச்சிருந்தேன். பார்த்தா அது மைசூர் சைடு அப்படின்னாங்க. அது 30 நாள் அது எடுத்த படம் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. மொத்தமாக 57 நாள். ஓ அவ்வளோதான். இதில் வந்து 2 ஷெடியூல் சிவசமுத்திரம் கொள்ளையால் பக்கத்தில். ஆமாம், அங்கே மைசூர் அங்கே 2 ஷெடியூல். இங்கே பேட்ச் ஒர்க்கு அந்த சிவாஜி தோட்டம். அப்படியா, பிரமாதமாக இருக்குது. என் மாதிரி எனக்கு வந்து சில படங்களை பார்க்கும்போது அந்த லொக்கேஷனில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். சிவாஜி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், எம்ஆர் ராதா, எஸ்வி சுப்பையா, டிஎஸ் பாலையெல்லாம் நடிக்கிற சீனா நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக போவேன் அப்படின்ட்டு. அது மாதிரி நீங்கள் எந்த நடிகரையாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை சார், ஏன்னா சிவாஜி சார் தூக்கி அப்படி வச்சுருவோம். அவர்கள் இது வேறு, எனக்கு அதெல்லாம் தெரியாது முதல்ல. ஆனால் நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் இது இருக்கும் இல்லையா,
ப்ராக்டிஸ் இருக்கும் இல்லையா. இப்போ நான் உங்களோட நடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா உங்களோட நான் ஜெல் ஆகிடுவேன். எனக்கு அதை நான் ரிசீவ் பண்ணுறேன். அந்த எனர்ஜிக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணுற இது நான் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ என் கூட நீங்கள் நல்லா நடிச்சிங்க அப்படின்னு சூப்பராக பண்ணுறீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஃபேன். அது நான் ரொம்ப ரசித்து அதை என்ஜாய் பண்ணுவேன். அப்புறம் அதுதான் எனக்கும் தீனியும் கூட. அந்த இப்போ உங்கள் கேள்வி தானே எனக்கு பதில். கரெக்ட். நான் பதிலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னா இந்த பேட்டி சுவாரஸ்யமாக இருக்காது. உண்மை. அதனால் இந்த கேள்விக்கு தான் நான் என்னை தயார்படுத்திக்கிறேன். இந்த இன்டர்வியூவில் ஒரு அமைதி இருக்குன்னா அதை நான் க்ரியேட் பண்ணல, அது நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் தான் நான் ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நான் அப்படி தான் பார்க்குறேன். என் டைரக்டரையும் என் கோ ஆக்டரையும் பார்க்குறேன். மற்றபடி நான் டயலாக் படிச்சுட்டு போகிறது, அதில் இருக்கிற மூடு, சில சமயம் அந்த மூடுக்காக சில சமயம் பாட்டு கேட்பேன். அந்த மாதிரி அதுக்கு ஒத்து போகிற மாதிரி சில பாடல்கள் கேட்பேன். எதையாவது ஒன்று பண்ணுவேன். ஆனால் இவர்கள் வர்றாங்க அவங்க வராங்கன்றதுக்காக நான் பண்ணதில்லை. அந்த சீனை புரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கமாக பண்ணுறது தான் பண்ணுவேன் ஒழிய இப்படி அப்படி பண்ணதில்லை எதுவுமே. என் கூட நடித்த நிறைய பல நடிகர்களோட நான் அப்சர்வ் பண்ணி தான் ரியாக்ட் பண்ணுறேன் நான். ஸோ அது என்னுடைய வழக்கம். அது மற்றபடி ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லா இடத்துக்கும் உண்டான ப்ரிப்பரேஷன். ஒரு சீன் எங்கே வருது, ஸ்கிரிப்டில் எந்த இடத்துல வருது, என்ன மாதிரி இடத்துல நடக்குது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி பயன்படுத்த முடியுமா, ஏதாவது சவுண்டை க்ரியேட் பண்ண முடியுமா, இப்படின்னு எதையாவது வந்து யோசிச்சு சார். அது சுவாரஸ்யமாக்குறதுக்கான வேலை தான் சார். உங்களுடைய சிறந்த கிரிட்டிக் யார்? என் பசங்க 2 பேரும் ரொம்ப அழகாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. 2 பேருமே அழகாக பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து அவங்ககிட்ட நான் அப்பா சொல்லித்தரேன்ற ஃபார்மில் வச்சதில்லை. உங்ககிட்ட இருக்கிறதும் அறிவு தான், எங்கிட்ட இருக்கிறதும் அறிவு தான், பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்குற ஃபார்ம் இல்லை, அது டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்லி ஜென்ரலாக பேசுவோம். எல்லாத்தையும் பேசுவோம், அவங்களும் ஒன்று பேசுவாங்க, நானும் பேசுவேன். அப்படி தான். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இயக்குனரில் எஸ்பி ஜனநாதன் சொல்லலாம் இல்லையா? ஐயோ, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கீழே பார்த்துக்க நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஃபோட்டோ அவர் ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன் நான் இருக்கிறதுக்கு. ஜனா வந்து ஒரு தங்கம். ஜனா மாதிரி ஒருத்தரோட உங்களுக்கு தெரியும், போய் இன்டர்வியூ எடுத்துருப்பீங்க, கோல்டன் மேன். அந்த மனுஷன் மாதிரிலாம் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டம். நான் இப்போ 2014 படம் முடிச்சதுக்கு சொல்லுவேன், சாமி நான் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு தரேன், படம் பண்ணுங்க எடுத்த படத்தை, உங்களை மாதிரி ஆளுங்களோட அறிவுலாம் திரும்பி வர்றது கஷ்டம். சரி, நண்பர் ஒருத்தர் சார் ஆனந்தன் ஒருத்தர், அவர் படம் பண்ண ட்ரை பண்ணிருந்தேன் சார். நானும் அவர் தினேஷ்லாம் சேர்ந்து படம் முடிச்சப்போ அவர் வீட்டுக்கு போகிறேன் சார். இப்போ சினிமாவில் அவ்வளோ வெற்றியாக போயிட்டு படம் தான் சூப்பர் ஹிட்டு சார். அதான் அப்போ போடுறேன் சார், லாப வெறி ஒழிகின்னு போடுறேன் சார். அவர் போடுறார் இந்த பேப்பரில். அவருக்கு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வச்சுருப்பார் சார். அவரோட புரிதலே பிரமாதமாக இருக்கும். அவர் சொன்னால் இப்போ பேப்பரில் ஆடு கொடுக்கும்போது வெறும் போஸ்ட்டு கொடுத்தா கடந்து போயிடுவாங்க. அதில் ஏதாவது வார்த்தை கொடுத்தா வார்த்தையை படிக்கிற நேரத்தில் படம் மனசில் பதியும், அந்த படத்தை பார்க்க வைக்கலான்னு தோணும். அப்போ அவர் சொன்னார், அந்த சமயத்தில் அவர் அந்த அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் அவர் சொல்ல வேண்டிய கருத்து இருக்குது. அவர் சொல்ல வேண்டிய கருத்தை அட்ராக்டிவாக சொல்ல ட்ரை பண்ணுவார். அப்புறம் இவர் நண்பர் கேட்டார், ஆனந்த் கேட்டார். அவர் எனக்கு அந்த படம் அவ்வளோ ஒன்றும் அப்போல்லாம் புரியாது, அது பேசுகிற அரசியல்லாம் தெரியாது. அவருக்கு நல்லா புரிஞ்சிருந்தது, நண்பருக்கு புரிஞ்சுது. அவர் நிறைய கேள்விகள் கேட்டார், எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார். கிளம்பும்போது வாங்க அப்படியே டிஷர்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து அப்படி லுங்கேடு வந்து இவ்வளோ பேர் படம் பண்ண இயக்குனர் அப்படிலாம் இல்லை. அவர் கம்யூனிஸ்ட்வாதியாக வாழ்ந்தார். ஆமாம் ஆமாம். வெறும் சித்தாந்தத்தை பேசுகிற, சொல்லி கொடுக்குற, படமாக்குற ஒரு ஆளாகவும் இல்லை. கரெக்ட். அப்படியே வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் அவர். ஸோ அப்படி தான் எல்லாருக்கும் பழகினார். எனக்கு அப்பயே அவர் மேலே வந்து ரொம்ப பெரிய இது இருந்தது. அவர் கூப்பிட்றாருன்னொன்னே நான் வாட்டுக்கா நான் ரெடி தான் சார். சும்மா கதை நான் போனேன். அவங்க இங்கே சிங்கிள் பெட்ரூம் வீடு இருந்தது மயிலாப்பூரில். அவங்களுக்கு பாதிக்கு சொன்னார், சார் சும்மா தான் சார், நான் படம் நடிக்கிறேன் சார், ஓகே சார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா உங்கள்கிட்ட கதை கேட்டது ஒரு ஆசையாக இருக்குது சார், சும்மா சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லி தான் உட்காந்து ஒரு பாதி கதை சொன்னார். இந்த மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னாரு. இது எதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், எனக்கு ஓகே தான் சார் சொல்லிட்டு தான் போனது. நிறைய இடத்துல எங்கள் 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுப்பாரு, ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல வந்து ஷாம் சார் வந்து நான் தூக்கு போடணும்னு சொன்னோன்னே அதை ஏற்றுக்க முடியாமல் ஒரு ரியாக்ட் பண்ணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது போகிறேன், செட்டுக்கு போகிறேன், நம்ம போய் பிஜிபி பின்னாடி பீச் நடக்குது. அந்த சீன் வந்து பேசும்போது அப்புறம் வந்தார், இந்த மாதிரி ஒரு சீனு, அது என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு வந்தார். பீச் மண்ணில் ஷூட் வேறு, ஒரு கீழே ஒன்று தெரியும் மண்ணாயிடும், அதான் யோசிச்சுட்டு இருந்தார். சார் ஒரு பிளாக் கிளாத் வச்சுக்கலாம் சார், நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு அது சரியாக இருக்கான்னு பாருங்கள் சார், சரியாக இருந்தால் அப்புறம் அது இல்லாமல் போயிடுவோம் சார். நான் இப்போ பேசும்போது வாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டுருவார்.
சில சமயம் ஏதோ ஒரு ஒன்மூர் சார் ஓகே சொல்லப்போ ஒன்மூர் கேட்டால் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். சார் ஃபிலிமா சார், எத்தனை முறை வேணால் போகலாம், நீங்கள் பண்ணுங்கள் பார்ப்போம், வேறு கிடச்சா நல்லா தான் வச்சுப்போம் அப்படின்னு. ஸோ ரொம்ப நல்லா எங்கள் 2 பேருக்கான பாண்ட் வந்து அதில் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கடைசியாக அவர் இல்லைங்கிறத வந்து நான் நம்பவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டடான ஆள். ஜனா வந்துருவாப்புலன்னு நான் முழுசாக நம்பினேன். நான் சில பாம்பேயில் ஒருத்தங்க இருந்தாங்க, இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நான் அவங்கள வச்சு டிஸ்டன்ஸ் ஹீல்லாம் பண்ணி பார்த்தேன். நான் சம்டைம்ஸ் ஏதாவது இந்த மாதிரி நடந்துடாதா அப்படின்னு. சம்டைம்ஸ் தோணும் இல்லை, நமக்கு பயம் வரும்போது நம்பலான்னு தோணும் இல்லையா. ஏன்னா அவங்க அது மாதிரி சில பேர் ஹீல் பண்ணியிருக்காங்க, கேள்விப்பட்டேன் நான். அதெல்லாம் பிடிச்சி நான் அது மூலமாக நடந்துடாதா, ப்ரானிக் ஹீலிங் மாதிரி டிஸ்டன்ஸ் ஹீலிங்லாம். ஆமாம், நானும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வீட்டில் இருந்தே பண்ணுவாங்க. நான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கேன். நான் பண்ணியிருக்கேன். நான் சில பேர் நடந்தெல்லாம் சொல்லும்போது நல்லா இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படியா ஜனா வந்துருவாப்புலன்னு நம்பினேன். ஸ்ட்ராங். நான் 2 பேர் நம்பினேன். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்துட்டாங்க செய்தி நான் நம்பவே இல்லை. அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, வந்துடுவாங்க அப்படின்னு நான் நம்பினேன். அவங்கள நம்பினேன், இவரையும் நம்பினேன். முழுசாக நம்பினேன். ஒன்றும் ஆகாது, ஜனாவுக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு தான் நினச்சேன். அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. அதெல்லாம் இவ்வளோதானா அப்படின்னு தான் இருந்தது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், எதுக்கு அப்படின்லாம் தோன்ற வேலையெல்லாம் வைக்கும். சும்மா கொஞ்ச நேரத்துக்கு தோணுது. உங்கள் திரை வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா. அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்சனாலிட்டி சார். இங்கே தான் கோதண்டபாணி ஸ்டுடியோவில் டப்பிங் போச்சு, ஆரஞ்சு காண்டம். ஒரு சீன் வந்து டப்பிங் பேசுனேன், எனக்கு அந்த சீன் பிடிக்கல. கமலோட விக்ரம் படத்தில் பணியாற்றி கமல் சார் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுவார் சார். மகாராஜா ஸ்கிரிப்டை கேட்ட போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நித்தினோட ஃபஸ்ட் படத்தை நான் பார்க்கல, ஷூட் போகிறது 2-3 நாளைக்கு மட்டும் தான் பார்த்தேன். ஓ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.